ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கிற ஸோ செக்ஷன் 43BH, அதாவது MSME ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த MSME ரூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் எப்படி MSME டீட்டெயில்ஸை உள்ள கொண்டு வர்றது, தென் அது கொண்டு வர்றது மூலியமா நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நமக்குன்னு இருக்க டேட்டா. ஸோ டேட்டா வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி MSME எனேபிள் ஆயிருக்கன்ற செக் பண்ண. ஃபர்ஸ்ட் திங் F11. ஸோ கேட்வே ஆஃப் டேலில இருந்து F11 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆல்ட் கே கம்பெனி போயிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதுல கொடுத்து 11 வந்து F11க்கு வரலாம். ஸோ வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல மோர் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் தென் ஷோ மோர்னு கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேங்க் டீடைல்ஸ் இருக்கும் அண்ட் MSME டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ், ஏன்னா MSME பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரி, ஸோ மைக்ரோ லெவல்ல இருக்குமா, ஸ்மால் லெவல்ல இருக்குமா, இல்லை மீடியம் லெவல். சார் இது என்ன சார் மைக்ரோ ஸ்மால் மீடியம் கேட்டீங்கன்னா இதோட எக்ஸ்பான்ஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா கார்டில் வர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ MSME என்ன, இது எப்படி அடாப்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ கொடுத்து முடிச்சோடனே கீழே உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உதயம் எப்பயுமே உதயம் அண்டர்ஸ்கோர். ஸோ நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்து ஃபைல் பண்றோமோ அந்த ஸ்டேட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ்நாட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து என்னன்னு இருக்கும்னா TN இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். அண்ட் தென் ஹைபன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ ஹைபன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ என்ன ஒரு 2 டிஜிட்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே ஆஃப்டர் மறுபடியும் ஹைபன் 00486955. ஸோ கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டைப் கேட்பாங்க. ஸோ MSME சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் எடுக்கலாம், அண்ட் தென் இந்த 43BH யார் யாருக்கு பொருந்துன்ற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல மேப் பண்றேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஸோ ரெஃபர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும், எதுக்காக இந்த 43BH இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுல ஆக்டிவிட்டி டைப், ஸோ மேனுஃபேக்சரா, சர்வீசஸா, இல்லை ட்ரேடர்ஸா, ஸோ நம்ம என்ன விதமான அப்ளிகபிலிட்டியில இருக்கும் அப்படின்றத முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். ஸோ இது எப்பயில இருந்து எனக்கு பொருந்துன்னு கேட்கிறப்போ ஸோ 1/4/24 இருந்து இது அடாப்ட் ஆகும். ஸோ டேட்டா கொடுத்து முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உள்ள வந்துட்டோம்னாலே போதும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனிக்கு MSME டீடைல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். சார் இந்த MSME டீடைல்ஸ் கொடுக்கறது எந்த இடத்துல சார் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இப்போ கண்ட்ரோல் P கொடுத்து ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MSME டீடைல்ஸ் வந்துருச்சு பாருங்க. ஸோ உதயம் TN06 நம்பர் அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் நம்ம என்ன கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், சர்வீசஸ் கேட்டகரியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டகரின்றது பில்ல நமக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிப்போர்ட்ஸ் என்ன சார், இதனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்றப்போ ஸோ 43BHன்றது நமக்கே தெரியும். வித் அக்ரிமெண்ட் அப்படின்ற பட்சத்தில் 45 டேஸ்க்குள்ள வந்து பேமெண்ட் கொடுக்கணும். வித்தவுட் அக்ரிமெண்ட்னா 15 டேஸ்க்குள்ள நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஜென்ரேட் பண்ணும். MSME GSTR 1 கொடுத்தோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிப்போர்ட்ஸையும் டேலி ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜென்ரேட் பண்றது இது எதுக்கு சார், இந்த ஃபார்ம் எதுக்கு சார்ன்றப்போ ஆஃப் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MSME ஃபார்ம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அண்டர்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணணும் ஆஃப் இயர்லி ஒன்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்ம் ப்ரிப்பரேஷன் தான் இது. ஸோ இந்த அப்டேட் 4.1 இருந்து நமக்கு டேலியில டிஃபால்ட்டா வருது. சார் இன்கேஸ் இப்போ ஒரு பார்ட்டியோட லெஜர் எப்படி சார் அப்டேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டர்ல போயிட்டு லெஜர் அண்ட் தென் இப்போ AMNCOவே எடுத்துக்குவோம். ஸோ AMNCOல வந்துட்டு ஸோ லெஜர்ல AMSR அசோசியேட்ஸ். ஸோ இந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர் டீடைல்ஸ்ல வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஷோ மோர் கொடுத்துட்டு ஸோ MSME டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்க வந்துட்டு ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ், இவங்க என்ன டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ்ன்றதை நம்ம கேட்டு வாங்கணும். சார் இது GS நம்பர் போட்டாலே இந்த MSME நம்பர் கொடுத்தாலே தெரியாத சார், போர்ட்டல்ல நம்ம தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்டல்ல MSMEல செக் பண்ணிக்கலாம். பட் டேலில டிஃபால்ட் இப்போ வரையும் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ போர்ட்டல்ல தான் நம்ம செக் பண்ணி அவங்க என்ன டைப், இல்லைன்னா பெஸ்ட் தென் நம்மளோட சப்ளையர் இல்லை பையராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கால் பண்ணி சார் என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்றதை கேட்டுட்டு அண்ட் தென் அவங்களோட
நம்பர் சேவ் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டி டைப்பை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா டேலி இதற்கான ரெக்கார்டு எடுக்கும். ஸோ இன்கேஸ் சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானு கேட்டீங்கன்னா மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸ்க்கு கம்பல்சரியான ஒரு விஷயம் இது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் அளிக்கும். ஐ ஹோப் எப்படி எனேபிள் பண்றது அண்ட் தென் இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.